தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி அவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை மேற்கொள்வார். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவர் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் அவர் போயிட்டு லண்டனில் இல்லைன்னா சிங்கப்பூரில் சிகிச்சை மேற்கொள்வார். ஏற்கனவே அவர் ஹேர் பிளான்டேஷன் பண்ணிட்டு வந்தார் சிங்கப்பூரில் போய்ட்டு. அதை பற்றி அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கிண்டல் பண்ணாங்க ஸ்டாலினுடைய ஹேர் பிளான்டேஷனை பற்றி. அப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலாம் மாற்றிட்டு வந்தார், பல விமர்சனம் வந்தது. அதுக்கப்புறம் அழகிரி அண்ணனே ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் உடம்பு சரியில்லை, அவருக்கு பிளட் கேன்சரு, அவர் செத்து போயிடுவார் சீக்கிரமாக அப்படின்ற கமெண்ட்லாம் அவர் வச்சாங்க, நம்ம வைக்கல, அவங்க வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய அவரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே தனக்கு உடல்நிலை சரியில்லைன்றதை போட்டு உடச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் நிறைய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. அவர் வயது மூப்பின் காரணமாக நிறைய உடல்நிலை சரியில்லைன்ட்டு. அதுக்கு பிறகு தான் சைக்கிளிங் விவகாரம்லாம் பண்ண ஆரம்பித்தார். எக்ஸசைஸாக பண்ணாங்க. நிறைய ஜிம்மில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் அவர் பண்ணி வெளியிடுறதுலாம் சகஜம்தான். இப்போ இந்த வருஷமும் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஒன்று அவர் உடல்நிலையை பரிசோதனைக்காக அவர் போகிறாரு, சிகிச்சைக்காக போகிறாரு. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இளமையான ரத்தம் பாய்ச்சணுன்னா அவருக்கு பிளட் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அவருக்கு ரத்தம் புதுசாக ஏற்றுவாங்க. அதனால் அவர் ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவாக இருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருக்கு புது ரத்தம் ஏற்றுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் இளைஞர்களுடைய ரத்தத்தை ஏற்றுவாங்க, அது ரொம்பவே அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அதன் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. இது எல்லாமே வெளியில் சொல்லப்படுற விஷயமா இருந்தாலும், ஆனால் அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எங்களை போன்றவங்களுக்கும் என்ன கிளியராக தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. முன்கூட்டியே நாங்கள் பல விஷயம் சொல்லியிருக்கோம். பல வழக்குகளையும் அவங்க சிக்கிட்டாங்க தானே, அது உண்மை தானே. இப்போது பெரிய நெருக்கடி தான் திமுக இருக்குது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அவர் தாங்க மாட்டார், அதுக்கு முன்னாடியே அவர் அவருடைய உயிர் மோட்சம் போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடந்தது. நிறைய பேருக்கு என் மேலே விமர்சனம் அந்த சமயத்தில், நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் சொன்னது தான் நடந்தது, அப்படியே தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் கடைசி முதலமைச்சராக இந்த திமுகவில் இருக்க போகிறாரு. அதனால தான் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உதயநிதி ஒரு முதலமைச்சராக கொண்டு வாங்கன்னு பல அழுத்தம் கொடுத்து சொல்லிகிட்டு இருந்தாலும் அவங்க அதை பற்றி பெருசாக கேர் எடுத்துக்கல. கடைசி முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க போகிறார் நான் சொல்லியிருந்தேன். அவருடைய காரணம் 2026 தேர்தலில் உங்களுக்கு தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.